ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் ஏப்ரல் 20ஆம் தேதி திங்கட்கிழமை அட்சய திருதியை. இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த இலை மீது ஒரே ஒரு தீபத்தை ஏற்றி வச்சாலே போதும். கோடிக்கணக்கில் பணம் வரும், வீட்டில் தங்கம் வெள்ளி குவியும், பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். அது என்ன இலை என்ன தீபம்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன இலை மீது என்ன மாதிரி தீபத்தை ஏற்ற போகிறோம் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஒரு வருஷமும் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை திருதியை திதி, மூன்றாவதாக வரக்கூடிய திதி இருக்கு இல்லையா, அதுதான் அட்சய திருதியை. இந்த அட்சய திருதியை நாளில் என்ன பொருள் வாங்குகிறோமோ அது பன்மடங்கு பெருகும். அதனாலவோ என்னவோ தெரியல, அன்றைய தினம் தங்கம் வெள்ளி வாங்கினா அது நம்ம வீட்டில் பன்மடங்கு பெருகும்னு ஒரு ஐதீகமே இருக்கு. நம்ம முன்னோர்களும் அந்த விஷயம் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. மகாபாரதத்தில் பாண்டவர்களோட பசி ஆத்திரத்துக்காக சூரிய பகவான் இந்த ஒரு அட்சய திருதியை நாளில் தான் அட்சய பாத்திரத்தை தன்னோட கையால் கொடுத்துருக்கார். பாண்டவர்கள் சாப்பிடும்போது அள்ள குறையாம அந்த அட்சய பாத்திரத்துல இருந்து சாப்பாடு வந்துக்கிட்டே இருந்திருக்கு. அப்படிப்பட்ட அந்த அட்சய பாத்திரத்தை இந்த தினத்துல சூரிய பகவான் கொடுத்ததால அன்றைய தினம் நாம் என்ன செயல்கள் செய்கிறோமோ, என்ன பேசுகிறோமோ, என்ன வாங்குகிறோமோ அதுக்கான பலன் பன்மடங்கு அதிகரிக்கும். அந்த பொருட்கள் வீட்டில் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. அப்படிப்பட்ட அட்சய திருதியை இந்த வருஷம் நமக்கு திங்கக்கிழமை சோமவாரத்தில் வந்திருக்கு. சொல்லப்போனால் திங்கக்கிழமை காலையில் 11 மணி 13 நிமிஷம் வரைக்கும் தான் அட்சய திருதைக்குரிய அந்த திருதையை திதி இருக்கு. அதுக்கு மேலே சதுர்த்தி ஆரம்பிச்சிடும். இது ஏதாவது ஒரு சில வருஷங்கள் தான் அமையும். நமக்கு இந்த வருஷம் அமைஞ்சிருக்கு. அந்த அட்சய திருதைக்கான அந்த திருதியை திதி பகல் முழுக்க இருக்கும்போது நமக்கு நள்ளிரவுலையோ இல்லை சதுர்த்தி திதி அதிகாலையிலே பிறக்கும். ஆனால் அட்சய திருதியை இருக்கக்கூடிய அந்த நாள்லையே நமக்கு பகலில் சதுர்த்தியும் சேர்ந்து வருவதால பலவிதமான கடவுளோட அருளை ஒரு சேர பெற்றுத்தரக்கூடிய நாளாகவும் நம்ம மாற்றிக்கலாம். இன்னொரு பக்கம் அட்சய திருதியை அன்னைக்கு நீங்கள் தங்கம் வெள்ளி வாங்குங்க, வாங்காமல் இருங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்களை கண்டிப்பாக வாங்கணும். இப்போ ரீசெண்டாக நம்ம பதிவில் அட்சய திருதியை அன்னைக்கு தங்கத்துக்கு நிகராக என்ன பொருட்கள் வாங்கணுங்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதை பார்க்கும்போது தங்கம் வெள்ளி வாங்குறீங்களோ இல்லையோ, இந்த பொருட்களை வாங்கினா தங்கம் வெள்ளி வாங்குவதற்கான இணையான பலன் பெற முடியும். கண்டிப்பான முறையில் எல்லா வீடுகள்லையும் மகாலட்சுமி தாயார் ஃபோட்டோ வச்சுருப்பீங்க. அப்படி இல்லைனா கூட ஒரு மகாலட்சுமி ஃபோட்டோ வாங்கிட்டு வந்து அட்சய திருதி அன்னைக்கு நீங்கள் பூஜை பண்ணும்போது, ஒருவேளை இந்த ஒரு அட்சய திருதிக்கு உங்களால் குண்டுமணி தங்கம் கூட வாங்க முடியலனாலும் அடுத்த அட்சய திருதிக்குள்ளே உங்கள் வாழ்க்கை தலைகீழாக மாறிவிடும். எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். திங்கக்கிழமையில் அட்சய திருதியை வந்திருக்கிறதால திங்கக்கிழமை காலையில் 7:09 ராகு காலம், 10:12 யமகண்டம். காலையில் 9:15 10:15 இந்த 1 மணி நேரம் தங்கம் வெள்ளி நகைகள் வாங்குறதுக்கும் வீட்டில் மகாலட்சுமி தாயார் பூஜை பண்ணுறதுக்கும் உகந்த நேரம். அதை விட்டிங்கன்னா 12:15 1:15 இந்த 1 மணி நேரமும் உகந்த நேரம் தான். காலை நேரத்தில் வாங்க முடியலங்கிறவங்க அட்சய திருதி அன்னைக்கு மாலை நேரத்தில் சதுர்த்தியாக இருந்தாலும் பரவாயில்லை, மாலை ஒரு 6-7 மணிக்கு மேலே தாராளமாக வாங்கலாம். நம்மளோட பதிவுகளை பார்த்துட்டு அட்சய திருதியை 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையே ஆரம்பிச்சுடுதே, திங்கக்கிழமை காலையில் 11:15 வரைக்கும் தானே அட்சய திருதிக்கான அந்த திதி இருக்குது, ஞாயிற்றுக்கிழமையும் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக வாங்கலாம். ஞாயிற்றுக்கிழமை கிருத்திகையும் சேர்ந்து வந்திருக்கு. ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு மேலே 4:30 ராகு காலம் முடிஞ்சு அட்சய திருதிக்குரிய அந்த திருதிய நட்சத்திரத்துக்குரிய நேரத்தில் போய் வாங்கலாம். ஆனால் திங்கக்கிழமை காலையில் வாங்கிறது கூடுதல் சிறப்பு. இதுதான் இந்த வருஷம் அட்சய திருதியை ரொம்ப எளிமையாக வழிபடுவதற்கான வழிபாட்டு முறை, தங்கம் வெள்ளி வாங்குவதற்கான உகந்த நேரம். இப்படிப்பட்ட நல்ல நாளில் நம்ம ஏற்றக்கூடிய ஒரே ஒரு தீபம் நமக்கு வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்படுத்தும். நம்ம சாதாரணமாக கோவிலுக்கு போயிட்டு இறைவனை வழிபடுறதை விட அந்த இறைவன் சன்னதியில் ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு வழிபடும் போது முழுமையாக வழிபட்ட திருப்தியும் அதுக்கான முழுமையான பலனும் நமக்கு கிடைக்கும். அதுக்கு இந்த அட்சய திருதியும் விதிவிலக்கு இல்லை அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பொதுவாக இலை மீது தீபத்தை ஏற்றும் போது அந்த இலைக்குரிய சக்தி அந்த தீபத்தில் சேர்ந்து நமக்கு வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்தும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இலை தான் இன்றைக்கு நீங்கள் தீபத்துக்கு பயன்படுத்த போகிறீங்க. அது இலை வேறு எதுவும் கிடையாது, வில்வ இலை தான். இந்த இடத்துல நாம் ஏன் வில்வ இலையை பூஜைக்கு பயன்படுத்துகிறோம், தீபத்துக்கு பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். இந்த வருஷம் அட்சய திருதியை நமக்கு திங்கக்கிழமையில் வந்திருக்கு. திங்கக்கிழமை பொதுவாக யாருக்கு உகந்தது? சோமவாரம் சிவபெருமானுக்கு உகந்தது. அவருக்கு உரிய ஒரு அற்புதமான ஒரு இலை இந்த வில்வ இலை. பிரதோஷ காலத்தில் சிவபெருமானுக்கும் நந்தி தேவருக்கும் நம்ம வில்வ இலை அர்ச்சனை பண்ணுறதால நமக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான தோஷங்களும் நீங்குமா. அதில்
பல தோஷம் இருக்கலாம். முக்கியமான தோஷம் என்ன தெரியுமா? சொர்ண தோஷம். ஒருத்தவங்களுக்கு வாழ்க்கையில காசு பணம் நிறைய இருக்கும், கை நிறைய சம்பாதிப்பாங்க, வீடு முழுக்க கட்டுக்கட்டா கூட பணம் இருக்கலாம். ஆனா அவங்க வீட்டு பீரோல நகைகள் ரொம்ப கம்மியா இருக்கும். அப்படியே நகைகள் இருந்தா கூட அது வீட்டில் இல்லாம அடகுக்கடையில் இருக்கும். இந்த மாதிரி காரணங்களுக்கு என்ன விஷயமா இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, அது சொர்ண தோஷமா இருக்கலாம். பல வகையான தோஷங்கள்ல இந்த சொர்ண தோஷத்தை நீக்குவதற்கான ஒரு மகிமை வாய்ந்த பொருளாகவும் இந்த ஒரு வில்வ இலையை நம்ம பயன்படுத்திக்கணும். சிவபெருமானுக்கு ரொம்ப உகந்த பிரதோஷ வேலையில பயன்படுத்தக்கூடிய இந்த வில்வ இலைகளை கண்டிப்பான முறையில் நம்ம வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவில்களில் சிவாலயத்து வாசல்ல வில்வ இலைகள் விற்பாங்க. அப்படி ஒருவேளை உங்கள் வீடு பக்கத்தில் வில்வ மரம் இருக்குது, எளிதாக பறிச்சுட்டு வந்துட முடியும், இல்லை வீடு பக்கத்தில் கோவிலில் வில்வ இலைகள் கிடைக்கும் அப்படின்னாலும் தாராளமாக பயன்படுத்திக்கலாம். சாஸ்திரத்துக்கு ஒரு 10 இலைகள், ஒரே ஒரு கைப்பிடி அளவு வில்வ இலை இருந்தாலே போதும். இந்த தீபத்தை ஆண்கள், பெண்கள், குழந்தைகள்னு சொல்லி யாருனாலும் ஏற்றலாம். எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. எந்த நேரத்தில் ஏற்றலாம்? தங்கம் வெள்ளி வாங்குறதுக்கு நேரம் சொல்லியிருந்தோம்ல, ஒன்று காலையில் 6:30 7:30 இந்த ஒரு மணி நேரத்தில் ஏற்றுருங்க. ஏன்னா அதுக்கப்புறம் 7:30 ராகு காலம் ஆரம்பிச்சிடும். அதை தவற விட்டுட்டிங்கன்னா 9:15 10:15, அதை விட்டிங்கன்னா 12:15 1:15, இந்த 1 மணி நேரங்களில் ஏதாவது ஒரு மணி நேரத்தில் இந்த தீபத்தை ஏற்றலாம். பகல் முழுக்க, காலை நேரம் முழுக்க இந்த நேரத்தை தவற விட்டவங்க, அதுக்கு சந்தர்ப்பம் அமையாதவங்க திங்கட்கிழமை மாலை ஒரு 6-7 மணிக்கு மேலே கூட இந்த தீபத்தை ஏற்றிக்கலாம். சிறிய தட்டு மேலே நீங்கள் பறிச்சுட்டு வந்து வச்சிருக்கக்கூடிய அந்த வில்வ இலைகளை கழுவி சுத்தப்படுத்தி இதே மாதிரி அடுக்கி வச்சுக்கோங்க. அதுக்கு நடுவில் ஒரே ஒரு தீபம், முடிஞ்சா மண் அகல் விளக்கில் ஏற்றக்கூடிய தீபம். அகல் விளக்கு இருக்குது அப்படிங்கிறவங்க அதை பயன்படுத்திக்கலாம். புதுசாக வாங்க வேணாம். பழைய அகல் விளக்கு வீட்டில் இருந்தாலும் பரவாயில்லை, அதை கழுவி சுத்தப்படுத்தி பயன்படுத்திக்கோங்க. வீட்டில் அகல் விளக்கே இல்லை வாங்குறதுக்கான சந்தர்ப்பமே இல்லைங்கிறவங்க என்ன வகையான தட்டு எடுத்துருக்கீங்களோ அந்த தட்டோட நடுப்பகுதியில் வைக்கிற மாதிரி ஒரு தீபம் எடுத்து வச்சு நீங்கள் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய காமாட்சி விளக்கோ இல்லை குபேர விளக்கோ கூட இந்த தீபத்துக்கு பயன்படுத்திக்கலாம். அட்சய திதை அன்னைக்கு பூஜை அறையில் ஏற்றக்கூடிய மற்ற தீபங்களையும் இதையும் போட்டு குழப்பிக்க வேணாம். ஏன்னா மற்ற தீபங்கள் அப்படிங்கிறது மகாலட்சுமி பூஜைக்காகவோ இல்லை அட்சய திதைக்காகவோ நீங்கள் ஏற்றக்கூடிய தீபம். ஆனால் இந்த தீபம் நம்ம பிரத்யேகமாக ஏற்றக்கூடிய தீபம் அப்படிங்கிறத நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். ஏற்றக்கூடிய தீபத்தை நீங்கள் நெய் தீபமாக ஏற்றினாலும் சரி, இல்லை தீப எண்ணெய் நல்லெண்ணெய் ஊட்டி ஏற்றினாலும் சரி, அது உங்கள் விருப்பம் தான். தீபத்தை எந்த திசை பார்த்து ஏற்றணும்? இது உங்கள் வீட்டோட பூஜை அறையில் ஏற்றுறீங்க. அதனால் பூஜை அறையில் மற்ற தீபங்கள் எந்த திசை பார்த்து இருக்கோ அந்த திசை பார்த்தவாறு இந்த தீபத்தை ஏற்றி வைக்கணும். இந்த தீபத்தை ஏற்றி வச்சுட்டு பிரதோஷ வேலையில் பயன்படுத்தக்கூடிய இந்த வில்வ இலைகளை அட்சய திதை அன்னைக்கு சிவபெருமானுக்கு உகந்த சோமவாரத்தில் எங்கள் வீட்டோட பூஜை அறையில் ஏற்றி வைக்கிறோம். சிவபெருமானே, மகாலட்சுமி தாயாரே, எங்கள் குடும்பத்தில் கூட எல்லா விதமான தோஷங்களும் விலகி ஓடணும். குறிப்பாக இந்த ஒரு அட்சய திதைக்கு எங்களால் பெருசாக காசு பணம் இருந்தாலும் தங்க நகைகள் வாங்குறதுக்கான யோகம் கூடி வரலை. ஒருவேளை எங்கள் குடும்பத்துக்கு சொர்ண தோஷம் இருந்துச்சுன்னா அந்த தோஷம் நிவர்த்தி ஆகணும்னு சொல்லி மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அந்த தீபம் எரிஞ்சாலே போதும். அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் அந்த தீபம் எரிஞ்சு முடிஞ்சதுக்கு பிறகு அந்த தீபத்தை குளிர வச்சுடுங்க. மறுநாள் செவ்வாய்க்கிழமை ஏப்ரல் 21 அந்த அகவிளக்கை மட்டும் எடுத்து அப்புறப்படுத்திட்டு அந்த வில்வ இலைகளை அப்படியே கால் படாத மாதிரி செடி கொடிகளை போட்டாலும் சரி, இல்லை ஆறு ஏரி குளம்னு தண்ணியில் விட்டாலும் சரி, அது உங்கள் விருப்பம்தான். இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வைக்கிறதால பல மாற்றங்கள், முன்னேற்றங்கள் ஏற்படும். வில்வ இலை தீபம் அப்படிங்கிறது சர்வ சாதாரணமாக ஏற்றக்கூடிய ஒரு தீபம் தான். ஆனால் இது மூலமா கிடைக்கக்கூடிய பலன் ரொம்பவே பெருசு. அட்சய திதையில் என்ன கேட்டாலும் கிடைக்கும்னு சொல்லியிருந்தோம்ல, அதே மாதிரி என்ன செயல் செய்தாலும் அதுக்கு இரட்டி பலன் கிடைக்கும்ல. அப்படிப்பட்ட நாளில் உங்களோட தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகணும். குறிப்பாக சொர்ண தோஷம்லாம் நீங்களும் இந்த தீபத்தை ஏற்றுறீங்கல்ல, அதுக்கான பலன் இரட்டிப்பாக கிடைக்கும். அதுதான் இந்த இலை மீது தீபத்தை ஏற்றுவதற்கான நோக்கம். நம்பிக்கையோட பண்ணுங்க, நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.